ஒரு 10 ரூபா டீ தண்ணியோட போயிடும். 10 ரூபா டீயோ தண்ணியோ? ஆமா. காபி மானிட்டர் மண்டையில கொக்கா புன்னகை என்ன விலை? ஏன்டா செட்லயே மோசமான ஆளு. ஏன் நான் படுத்துட்டு 1000 மூத்திரம் விட்டுருவியா? அண்ணா உள்ள ஒரு ஆட்டோ ஆடி விட்டு போ. வண்டி ரைட்ல திருப்பு. ஏன்டா ரைட்ல திருப்பினா 6 ரூபா உட்காந்து மொபைல் டீலே தான் வருது அந்த 6 கூட்டு பாக்குறது. 6 கூட்டு பாக்குறது. அதனால எங்க பார்த்தாலும் இப்படியே கூப்பிடுமா? ஆமா. ஏன்னா ஒரு பவானில பார்த்தா அங்கேயே அப்படியே தான் கூப்பிடணும். உங்க வீட்டுல பார்த்தா அங்கேயே அப்படியே தான். ஏன்னா நீ உங்க வீட்டுக்காரி படுத்துட்டு இருக்கிறப்ப அங்கேயே அப்படியே தான் கூப்பிடணும். அப்படியே தான் கூப்பிடணும். கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்ப அப்பயுமே அப்படியே கூப்பிடணும். அண்ணா ஓய் அண்ணா திருப்பி தானே அண்ணாங்க. ஹலோ புன்னகை. அப்படி சூப்பரா. யோ ஓய் வந்தோனே ஒரு ஆள ஒட்டுறானே ஒட்டுவீங்களா? ஏன்னா அண்ணா ஏங்க ஒட்டல பலவதே இருக்குது. பலவதே இருக்குது. எப்படி? அண்ணா வா சாவுகாரி எப்படி ஒட்டுனா? யார் விட்றா சாவுகாரி? என்ன யார் விட்ற சாவுகாரியம்? பாருடா அடிச்சு அடிச்சு பாதி பிடிச்சிட்டீங்க. ஆமா. என்னடா பாலமலையில மாடு மேய்க்கிற புண்டாட்ட அடிச்சிட்டீங்க. பொண்ணே புண்டா நான் செத்தே போயிருவேங்க. அதனால உங்க சௌரியம் எப்படி ஒட்டுங்க? ஆமா நான் உட்காந்துக்கிறேன்னா. ஓகே உட்காந்துக்கிறேன். உட்காரு. உட்காந்துக்கிட்டா உட்காரு சீக்கிரம் உட்காருப்பா. என்னடே 40,000 ரூபாய் செலவு பண்ணி மாரியா கோயிலுக்கு வந்து கூத்து விடுறாங்க. வந்த மக்கள் கூத்த பாப்பாங்களா? ஏன்டா நாரி போனோம் பீ சூத்த பாப்பாங்களா? நீ தான் உட்காரு சொன்னா இப்படி நல்லா முட்டி போட்டு இந்த பக்கம் திருப்பி உட்காரு. முட்டி எதுக்கு போட சொல்றான்? ஏங்க அப்புறம் எப்படி குடிப்பேன்? சரி முட்டி போட்டு பழக்கலன்னு உட்காந்துக்கிறேன் நான். உனக்கு முட்டி போட்டு பழக்கல. என்ன நம்ம புதுசா கயிறெல்லாம் ஒட்டி பிடி. ஒட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஒட்டி பிடிச்சிட்டே வாயிட்டு எல்லாம் கொண்டு பக்கமா கொண்டு போ. வாய் நல்லா அந்த ஆன் தோற கண்ண நல்லா இறுக்கி மூடிக்கிட்டேன். என்ன பே ஒடிக்கிட்டே விளையாடுற? இதென்ன மூட சொன்ன? கண்ணை இறுக்கி மூடுப்பா. ஏங்க கண்ணை மூட சொல்றியே? நீ என்ன ஊத்துற ஏது ஊத்துறனா எப்படி பாக்கட்டும்? இது கட்ட மர தெளிவி. ஊத்துறப்ப நொர பொங்கிட்டு வரும். அப்படி நொர பொங்கிட்டு வரும். ஆமா. ஏடா குடும்ப கண்ணல பட்டுட்டா கண்ணு கொஞ்சம் போயிரும்ல. ஆமா. அதனால கண்ணை இறுக்கி முடிக்காங்க. சரி என்ன மூடிட்டனா? மூடிட்டியா? மூடிட்டேன். அண்ணா கொள்ளக்காரனா நாமளும் ரொம்ப நாளா ஊத்துன்னு ஆசைப்பட்டோம். இன்னும் ஊத்தவே முடியல. வாயை திறந்து நிக்கலாம். அவனுக்காச்சும் ஊத்தி விடுவோம். ஊத்தி 30 நாள் ஆகுது. நல்லா பண்றேன். என்னடா வாயத்தோட என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என்ன தாயேரி போயினா டேய் அப்பா டேய் நான் ஒரே ஒரு தடவை என்னடா நான் வானானு பிச்சு விட்டாயிக்கறனா ஏய் பிச்சுடா வாயிட்டு சரி என்னது? அதுக்கிட்ட ஏண்டா தாயே என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என்ன டேய் தாயேரி போயினா டேய் ஏடா அவன் சொல்றான்ல ஒரே டைம் பண்ணிரு. யோ எதுக்குடா அடிக்கிற? ஏண்டா டேய் ஏதோ தெருவு தண்ணி சாரை தண்ணி ஊத்துறோம் பார்த்தா ஒரு ஆளை உட்கார சொல்லி கடவாய் ரெண்டு கல்லு கொடுத்து ஏண்டா கை சொல்றது வாயில ஏண்டா போய் ஆளை உட்கார யோ கூட பண்ற நான் எங்கடா பண்றேன் கம்மலராத்தா. யோ அப்படி இல்லங்க. கிலோ தண்ணி வேணும்னா எங்க போணும் தெரியுமா? எங்க போணும் தெரியுமா? எங்க போணும் தெரியுமா? செம்பபாளையம் கூத்தபாளையம் போய் பிய பாத்தீனா அங்கயா போறேன். பைசா 150 செலவு பண்ணிக்கிட்டு ஏடி எப்படி காடறமா போய் பாரு. உனக்கு என்ன ரகத்துல வேணும்? வேணுமா? திரியா வேணுமா? தோசை வேணுமா? குமிழா வேணுமா? இல்ல புலக்கையா வேணுமா? என்ன பியா? இதென்ன கேட்ட? யோ செம்பபாளையம் கூத்தபாளையம் திருச்சோடி போய் பாத்தீனா காளி பத்திரகாளி வரதால பிறந்தே. பத்திரகாளியா? பத்திரகாளிங்க வரதால பிறந்தே. எஜமானர்கள் அதிகம். ஓ நாடா எஜமானர்கள். ஆமாங்க. சரி அவங்க கிட்ட போய் பார்த்தா விடியகால 5 மணிக்கு கருப்பு கலர் பழமரத்துக்கு அடி நின்னுகிட்டு நல்லா நான் பண்ற மாதிரி பண்ணுவியா? அது ஆவாதுப்பா. இந்த வண்டியை தான் ஒண்ணு பண்ணி அது ஒரு ஆளு வச்சுக்கிறேன். நீங்க பண்ணாத. இல்ல அது கொஞ்சம் ஆளு பண்ணி. ஆடா யாரா வரீங்களா?
அண்ணா, நான் பண்ற மாதிரி பண்ணி பண்ணுவீங்களா? விடா. நல்லா கட்டி பிடிச்சி உங்க வீட்டுக்காரி கட்டி பிடி, என்ன பிடிக்காத ஏன்னா மரத்தை கட்டி பிடிச்சி மரத்தை கட்டி பிடிச்சு காலோட கால் பண்ணி காலோட கால் பண்ணி இதே எனக்கு பெண்றது சாரபாம்பு சண்டை தானே போகணும். சரி சொல்லு. காலோட கால் பண்ணி காலோட கால் பண்ணி நல்லா உந்தி உந்தி ஏறணும். எப்படி பாருப்பா, உந்தி உந்தி ஏறு. இப்படியா? நீ 10 கல்யாணம் பண்ணாலும் உன் பொண்டாட்டி மத்தவன் வைப்பாவா? நீ செட்டா மாட்ட. அப்படி உந்தி உந்தி ஏறி ரெண்டு பிடிக்கிறான். என்னத்துறா அக்கா மலைய இல்லைங்க, வாழையை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு நல்லா ஒரு பாலை கத்தி எடுத்து நல்லா பாலையை சீவி நல்லா 2 பட்டு தட்டி எடுத்தது சொருவுறான். என்ன எதுல நான் சொல்லி போடுவோம் அப்புறம். இல்லைங்க, பானை ஒண்ணு சொருவுறான். சரி பாளைய சொருன்னு ஒண்ணு நல்லா சொட்டு ஒண்ணு பாத்தியா? அதான் தெருவு தண்ணி, சரி என்கிட்ட இதுல கிழவு தண்ணி. இவ்வளவு என்ன கேட்டீங்க? இப்ப நான் உங்களை கேக்குறேன். நான் வாயாகுமாண்ணா இல்ல யோ ஓய் நீங்க யாரு, எந்த ஊருக்காரு, எதுக்கு வந்தீங்க? ஏய் நாங்க நைட் வேலைக்காரங்கடா. நைட்டு வேலை பகல்ல, தூங்குவோம். நைட்டு வேலை பகல்ல, தூங்குவோம். நைட்டுங்க வேலை பகல்ல. தூங்குவோம். அப்ப சோத்துக்கனா ஓ பூம்புவோம். நீயே பண்ணிக்காங்க. யோ செட்டு வாத்தியார் வச்சுக்கிறாங்களா? வராங்க பாரு. வாத்தியார் பண்ணி தான் சொன்னாங்க. என்னத்துக்கு பிச்சை எடுக்குவா? யோ வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். உங்கள பத்தி எங்க ஊர்ல புதுசாகுது. யாரு, எந்த ஊருக்காரு, எதுக்கு வந்தீங்க? யோ நாடகக்காரியா? எந்த ரூட்ல வருது? குளத்தூருக்கும் பவானிக்குமா? யோ தாயாடி, எவ்வளவு வாடகை வாங்குறீங்க? என்னது வாடகை காரு? எம்பாக்கார பையன் எப்படி திரும்ப கேக்குது? 6000 இன்னைக்கு 5000 ரூபாய் வாடகை போடுவாங்க. இப்ப அவரு ஒரு கூட்டணி 3 பேர்த்துல 4 பேரை சேர்ந்துக்கிட்டோம். என்ன சொல்றேன்? ஆமா, நான் உசாரா வீட்டுல இருந்தேன். எப்படி போக கூத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் வீட்டுக்கு சம்பளம் நேரத்துல வாரத்தை போனா போடுங்க. கூத்து முடிச்சு போச்சு யாரும் ஓய மாப்பிள்ள உட்காந்து கூத்து பாப்பா. ஆனா நீங்க நின்னு போயிருந்தா வேண்டெல்லாம் கூட வச்சுட்டான். டேய் நல்ல உள்ள மனுச்சு ஊடுறா, இது மழை வராது. நல்ல மனுஷு. ஆமாடா, ஆமா ஆமா, எல்லாமே நல்ல மனுஷன் தான். போகட்டும், ஒருத்தன பியத்தான் போதும். பேசுற வார்த்தைகள் போனால் போகட்டும், வார்த்தைகள் ஒட்டியல கூடாது. இங்க பாரு, நாட்டுக்கு நாடு மகாநாடு பேர் உங்களுக்கு இருந்தா பொன்னாடி அலைதிரி பொன்னாடி. ஆமா, நாட்டின் பேர் என்ன? நீங்க தான் அத்தனை பார்க்க வாங்க. ஆமா, ஒரு பேர் தெரியாம வாங்குனீங்க. ஓ அப்படி வேற சொல்றியா? அட்வான்ஸ் நீங்க தான் தேடி தந்துட்டீங்க. அப்படியா? அதிக சொல்ல வரா. எவ்வளவு அட்வான்ஸ் வாங்குனீங்க? உண்மையா திறந்துக்கு மித்தன உங்களுக்கு என்ன ஊரு? ஊரு பேர் என்ன? ஓட்டுகள் புதூர். ஓட்டுகள் புதூர். ஓட்டுகள் புதூர் தாயே. ஓட்டுகளா? வாங்க ஓட்டுகள் புதூர் என்றா நமக்கு சொந்தமான தாய் திருநாடு. பொதுக்கூட்டா திரும்ப சொல்லிவிடு. மாத்தூர் கிராமம் ஓத்தகள் புதூர். நீ பாரவழி எப்படி சொல்லிதாரு? கப்பல் தான் வாய் திரும்பாது. என்ன ஊரு? ஐயோ சொல்லு. மாறி மோத்தக்கல். என்ன ஊரு? மோத்தக்கல். மொத்தம் என்ன ஊரு சொன்னாங்கல்ல? புதூர் சொல்லும்ல. மோத்தக்கல் புதூர். அது போற சார்ந்த அப்படிதான் வரும். ஆத்துக்காடு புதூர் என்றா ஆத்துக்காடுல மாத்துக்காடு புதூரை சார்ந்தே மோத்தக்கல் புதூர். ஆமா ஆமாங்க, மோத்தக்கல் புதூர் என்றால் சொந்தமான தாய் திருநாடு. தாய் திருநாடு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. பிரம்மாண்ட நாயகி என்ன சாமி? நான் அப்படியே பாரு, நோட்டீஸ் போட்டுருவாங்க, ஈஸியா படிச்சுக்காங்க. அடிடா ஸ்ரீ பொண்டு மாரியம்மன். எப்படி? பொண்டு மாரியம்மன். பொண்டு மாரியம்மன்ல ஸ்ரீ பொண்டு மாரியம்மன். பொண்டு மாரியம்மன். பொண்டு மாரியம்மனுக்காக இன்று ஓரிரவு ஊரு பொதுமக்கள் 15 வசூல் செய்து வருடம் தவறாம இந்த பொண்டு மாரியம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றம். நாடகம் அரங்கேற்றம். ஆமாடா, வைத்துள்ள நாடகம். இன்னைக்கு வச்ச நாடகம் என்ன? சரியான அடித்தடம் அடி உதத்தான் நாடகத்துல. அப்ப காலையில எல்லாம் போல்டேஜ் ரெடி ஆகிக்காங்க. அடித்தடியான போல்டேஜ் நாடகம் அப்படி சொல்லி எலவாட்டு பசங்க முடிச்சுட்டாலும் வந்துருது. அதான் சொல்லிவிட்டு 300 ரூபான்னு. இன்னைக்கு ஆளு சும்மா ஒரு செட்டுகளால பொறுக்கி போட்டு சும்மா இல்ல. ஆமா, செட்டுக்கு எல்லாம் பொறுக்கிய பொறுக்கி 6 செட்டுக்கு பொறுக்கி வச்சிருக்கோம். எல்லாமே குப்பை பொறுக்க. அப்படியே நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்துல பாகமாலாம் கூடிய இங்கப்பா ஏங்க ஆரவழி சண்டை அள்ளி முத்து பண்டிகை. ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி சண்டை. சண்டை அல்லாஹ்
அள்ளி முத்து பந்தியம் ஆர்ப்பாட்ட அள்ளி வள்ளி அள்ளி பற்றி ஆர்ப்பாட்ட சண்டை அள்ளி முத்து பந்தியம் அல்லாது விட்டால் பல்வரசால் திருமணம். பல்வரசால் திருமணம் நாடகத்தில் முதல் சபை தர்பார் யாரு? முதல் தர்பாரியா யாருங்க? பாண்டவர் குலத்தில் பிறந்துட்டார். தர்மருக்கு அடுத்தாக பிறந்தா மனகண்ட பீமனா வருகிறார். தர்மருக்கு நேரிலையும் அவகிரி பீமச்சேரன் வராரு. வர சொல்லி விடுங்க. ஓட்டுங்க. தம்பி என்ன சொல்லியா? வாய் பேசுறா எனக்கு தெரியும்டா. அப்பவே பாரு பண்ணியாட்டம் வந்தா தாந்த தாந்தக்க தீந்த தீந்தக்க பாட்டு பாரு எப்படி தாத்த தாத்த தங்க தீந்த தீந்த தங்கறதா எங்கறதா. அப்புறம் அவன் அப்படித்தானே பாட்டு பண்ணா. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுண்ணா. அப்படி இல்லைங்க, நல்லா பாட்டு பாடி ஆட்டம் ஆடிட்டு வந்தாரு. நின்னு அசாம் நின்னு போயிட்டாரு. நான் பேர் நான் என்ன ஆளு? ஆமா யாரும் தெரியாது. நீ தான் டாக்டர் ஆர்டிஎம்டி ஊம குதி டாக்டர் மேபதி டாக்டரா? நான் டாக்டர் செக் பண்றோம். என்ன படிச்சுக்கிற? நானா எம்பிஏல மோத்திரம் முடிக்காம போடா. ஒன்னாதானே நான் கேட்டுறேன். அவனுக்கு கொடுக்க 100 ரூபா காசுக்கு எத்தனை காட்டி திருப்பி பண்ணும் போட்டுருவேன். ஆனா ஃபர்ஸ்ட் மண்டையில வைக்கிறோம். அங்கே இல்ல மண்டியில உசுறு இல்ல. அடுத்து மூக்கு மூக்கு மூக்கல்லப்பா மூக்கு மூக்கு ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு. நான் மூக்குலயும் இல்ல. அடுத்து நெஞ்சு ஜிங்கு 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 நெஞ்சிலையும் இல்ல. அடுத்து முட்டி காலப்படுறாட்டி தஞ்சாவூர் தூணாட்டம். அடுத்து குஞ்சு முக்கியமான இடம். லாபுக்கு லாபுக்கு என்னடா இங்க மட்டும் இறத்தடிக்குது? இங்கதான் சமாச்சாரம். அதிகமா இருக்க கூடாது. போட்டாச்சு வந்ததே வந்தா நம்ம ஊருக்கு. நம்ம செத்து போயிட்டான். பாட்டு பாடு. நான் பெத்த மகனே பணம் கொட்ட தலையா, நான் பெத்த மகனே பணம் கொட்ட தலையா, நீ செத்து போனா நான் என்ன பண்ணுவேன்? போனாலும் மோகட்டும் பொறி வந்து முகரையா, நீ செத்த மயிராஜு கொண்டாடி எனக்கு
டோரா பூச்சி கம்முனரு. யாருக்கு? நான் இங்கே மந்திரி மதுரமுத்து மகாராஜா குழையில குத்து. மந்திரி பிரதானிகளே, இன்னத்துல காமி மாட்ட விடியல் 5 மணிக்கு வாங்க. இன்னத்துல புள்ள காமிச்சா நான் போய் காமிக்கிறோம். வாய்ப்பில்லை. என் அருகே இருக்கிற புத்தி மந்திரி. ஆமாங்க நான் மந்திரியா? உண்மைதான். நல்லா கிடையாது எடுக்காத. பொறுமையா இருப்ப. ஒருத்தர் இவ்வளவு நேரம் வாய் பேசுறீங்க. இப்ப யாரத்தான் நான் பேச்சுக்கல. பயமா இருக்குதா? உன்னை பார்த்துமே பயந்துட்டாங்க. இங்கே பேய கூட்டு விட்டுருக்காங்க. என்னுடைய அழகு அப்படியாடா? ஆமா சாமி, அப்படியே பேரளவு ஏராளமா அழகுங்க. அப்படியே கொண்டு போய் நம்ம அதனால முள்ளு குடிச்சா சாப்பிட்டு வந்து ஊர் பேர் என்னம்மா? வெள்ளி திருப்பூர் 4 ரோட்ல போய் உன்னை நிக்க வச்சுட்டா சாமி. உன்னை தாண்டி ஒரு மினி பஸ் தான் போகுமா? ஒரு பால் வண்டி தான் போகுமா? என்னுடைய உருவத்தை பார்த்து மரியாதை செலுத்துகிறார்கள். உருவத்தை பாத்தியா? ஏங்க உருவத்தை பார்த்தோன்னே ஒரு உதவி ஒண்ணு வேணுங்க. என்ன சாமி? நீ சாமியா இருப்ப. எனக்கு ஒரு உதவி பண்ணி சாமி. ஒரு 2.5 காலம் பிடிக்குது சாமி. எனக்கு இருக்கிறது 2 கால் தான்டா. அதுல ஒரு 1/2 கால் சேர் பாம்பு இருக்குதுங்க. ஏங்க என்ன? நான் 7 வருஷமா ஒரு வீடு கட்டுறேன். 7 அடி மட்டும் வந்திருக்குது. நானும் என்னதான் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு சூனியம் விட்டுறான். செங்கல் வச்சா செங்கல் சரியுது. சிமெண்ட் பால் ஊத்துறா சிமெண்ட் பால் கரைஞ்சு போயிருது. சரி, வீட்டு வேலையும் செய்ய முடியல. நீ மட்டும் கூட வந்தீனா சாமி, இந்த மாதிரி வளர்த்திய ஒரு வாரையை எடுத்து அதை கூடா சீவி சூத்துல சொருவி கொண்டு போய் கட்டடத்து மேல வச்சிருந்தா சாமி, அப்படியே திஷ்டி பொம்மை எடுப்பே இருப்பீங்க. அப்ப என்ன பார்த்தா அவருக்கு திஷ்டி பொம்மை மாதிரி தெரியுதாடா? நான் சொல்லணும் வரதே இல்ல. அக்கா அதை பார்த்தா எப்படி தெரியுது? வாயத்தோட சொல்ல சின்னவா நாங்க உட்கார ஏங்க கூப்பிடாங்க சொந்த முடியா? ஆமா, என் உடலோடு ஒட்டி பிறந்த மண்டை முடி. ஏங்க இந்த முடிக்கு என்ன போடுற? பண்ணி நெய். உண்மையா? பண்ணி நெய் போட, பண்ணி வெட்ட போடு. ஏங்க அது நன்றாக கரு கரு வென்று வளருமா? ஐயோ என்ன கடை செம்பட கலர்ல. ஏங்க என்ன உங்களே எந்த கடையில் ஆதார் கார்டு பிடிக்கிறாங்க? ஏனப்பா போட்டா உழுவுதா? என்னுடைய போட்டோ உழுகாது என்ன? இல்லைங்க, இந்த முடி இதுக்கு முன்னாடி பாத்துருக்கிறேன். எங்க இந்த முடியை பார்க்க எங்க ஆயாவோட அதோட நிறுத்து. கொண்டை முடி போல இருக்கிறது. என்னிடத்தில் அகடவகடம் பேசினா உன்னுடைய சிரத்தை அறுத்து விண்ணிலே பறக்க வைத்து விடுவேன். ஜாக்கிரதை. பறக்காதண்ணா. முன்னாடி பாரு இத்தனை பேர் உட்காடுறாங்க. இப்ப கிளவி படுத்தா கூட பரவாயில்ல. அரியா பையன் ஒரு ஆள் படிக்கினா எல்லாரும் படிச்சுக்குவாங்க. தங்கட புஸ்கா டீ காபி போயிட்டா முன்னே போன்விட்டா வடை போட்டாங்க. சுவாமியல் என்ன? ஆமா, நாமளே பேசியிருந்தா ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கோம். பரவாயில்ல தான் ஜீலே வைப்பாங்க கூட. அப்படி இருந்தாலும் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? நான் எதை பற்றி பேச போகிறேன்? நல்ல விஷயமா பேசி அடிவாங்க விஷயம் பேசிக்கலாம். இந்த இடத்துல இன்று என்னால் என்ன நடக்க போகிறது? உன்னை கொண்டு விட்டு அந்த ஊருக்கே கரியாவு சாமி. நான் யார் என்று உருத்தாக்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடி வேற மகளை திறந்த அழகிரி பொன்னாடி. இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? ஓடல எல்லாம் சாமி பேர் மட்டும் தான் அண்டாஜோடு போட்டு ஊர் பேர் போடக்கூடாது. மோத்தங்காடு புதூர். மோத்தங்கள் ஆமா, அதை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்காங்க. புதூர் என்ற மாத்தூர் தேனோடு பிறந்த மத்தியமா நகரமாகும். நகரம். இந்த மத்தியமா நகரத்தில் எழுந்தருளிய ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த இனத்தன்மை தாய் குலங்களும் எங்கனும் அமைந்துள்ள சிறியோர் பெரியோர் யாவற்ற பெருமைகளுக்கு கடலை போல் சொந்திருக்கிறார்கள். ஆமாங்க, நம்ம வரும்போது பத்திரிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏடா இப்படி நம்ம கூத்தாட வந்துட்டோம், நம்ம மேலே வசனம் முடிச்சுட்டு ஆட்டாவை திருப்பி போடுவீங்க அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, அந்த ஊரில் இருக்கிறீங்க நல்லவங்க எல்லாரும் வந்துட்டு கூத்து பார்க்க. அதாவது மழலை செல்வங்கள் துள்ளி விளையாடுகின்ற தர்மபூமியாகும். ஆமா சாமி, தர்மபூமி. போருக்கு பீமன், பொறுமைக்கு தருமன், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுக்கக்கூடிய கொடை வல்லல் அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜனை போல அமர்ந்திருக்கின்ற ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எதற்காக இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள்? சாமி யோசனை விட்டுக்கிறாங்க. என்ன சாமி? பொம்பளை சாமி. நான் பேர் என்ன? டீ கடையில் என்ன அப்படி பேச்சு? போனவனே டீ கடையில தான் அப்பா 3 பேர் பேசிட்டு போட்டுட்டு பொறுமையா பேசுப்பா, சரியா? சத்தம் போடாத. அப்புறம் இந்த லோடுற மேல விட்டு அடிச்சுருக்கோம். மாடு 17 அடிச்சுருந்தா.
பேச்சதுக்கு ஆடுறோம் நீ ஆடுற அவங்க இன்னைக்கு தான் ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க சந்தோஷமா ஆம்பளை இன்னைக்கு தான் பேச முடியும் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வரையெல்லாம் உதைக்க மாட்டாங்க ஏடா உதைக்கிறாங்க அதாவது ஆம்பளைக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற இடங்கன்னா ஒரு கூத்தாடுற இடம் நான் உனக்கு தம்பி உனக்கு 10 ரூபாயா எனக்கு 20 ரூபா சாப்பிடு 10 ரூபாய் நீ ஏன் சாப்பிட பாரு என்ன இன்னைக்கு அடுத்தவங்க ஆசைப்பட மாட்டாங்க நண்பா ஓய் இந்த மொத்தங்கள் புதூரிலே எழுந்தருளியே என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெங்கும் அவதாரம் எடுத்த ஆங்கார சொருபடியாக விளங்கக்கூடிய சண்டி முண்டு தாமுண்டு உத்தண்டி வீர் வேதாளி திருசூலி சொந்தக்காரா ஆமாப்பா சரி சின்ன மாறி பெரிய மாறி அந்த ஆயனுக்கு தங்கையாக விளங்கக்கூடிய ஸ்ரீலாசிரி பொண்டு மாரியம்மன் சில பேருக்கு அர்த்தங்கள் தெரியாது ஆமா சார் நானே இந்த பேர் நீங்க கேள்விப்படுறேன் இந்த வருஷத்துக்கு பொண்டு மாரியம்மன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பெரியவர்கள் வைக்கப்பட்ட பெயர் பொண்டு என்பார்கள் ஆமாங்க அந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வைத்து மாரியம்மன் என்ற பெயரிலே விளையாடி வந்தார்களா ஆமாங்க அப்படி விளையாடி வருகிற போது அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இந்த மாரியம்மனுக்கு பொண்டு மாரியம்மன் என்று பெயர் உண்டானது. அன்று முதல் இன்று வரை இப்படி பேர் வந்துச்சு. ஆமா சரி சுவாமி. அதாவது பொண்டுக மாரியம்மன் பாங்க. ஆனா அதே நாளடைவுல பொண்டு மாரியம்மன் என்று பெயர் உண்டானது. ஆமாங்க. இந்த மாரியம்மனுடைய இந்த ராசி பேர் இந்த வார்த்தை நமக்கு எப்படின்னு ஃபர்ஸ்ட் போனோம் மாங்காட்டு மாரிய கோயில கோத்தானோம் சங்கரிக்கான திருப்பி 2 நாள் மழை வந்து நின்று போச்சு எங்களுக்கு. நான் போயிட்டேன் எங்க செட்டாலும் வீட்டுக்கு போயிட்டாங்க. முந்தா நேற்று போனேன் நம்ம குண்டுகள் மாதிரி எங்க நம்ம மேட்டூர் தருமபுரி கிட்ட நான் தருமபுரி கிட்ட நேற்று போன வன்னி நகர்ல அங்க சாய் பேர் எப்படி தண்டு மாரியாயி. நான் சொல்றது கேளு. இன்னைக்கு கூத்துக்கோங்க இங்க பொண்டு மாரியாயி. என்னைக்குதான் ஒரு காலைய கோயில கூத்து வாக்குவீங்க. நேற்று தண்டு மாரியம்மன் இன்னைக்கு பொண்டு மாரியம்மன். இந்த வாரமே அப்படியே தான் நண்பா. சுவாமி இந்த பொண்டு மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து பலவித பொற்காட்சிகளை செலவுகளை செய்து அறுபாடுபட்டு ஓடுகிற தெற்கூத்து நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அது மட்டுமல்ல நம்ம வந்த உடனே நம்ம வேடத்தை பாராட்டி நமக்காக 10-20 என்று அன்பளிப்பு எடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு அளிக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்கணும்? ஆள் போல் தளிர்த்து அருக போல் வேறுணி மூங்கல் இலை போல் கிளைகளித்து அள்ளி இலை போல் கிளைகளித்து இறுதியாக வாழ எல்லா வள இரவாகக்கூடிய இந்த ஊரையே கட்டி காட்டுகின்ற ஒன்று மாரியம்மனை வேண்டுகிறோம். நன்றி வணக்கம். அப்படி இந்த பொண்டு மாரியம்மனுக்காக பொதுமக்கள் அனைவர்களும் வைக்கப்பட்ட நாடகம் என்ன? மகாபாரதத்தில் பாகமாகியே ஆர்ப்பாட்ட அறவழியார் சண்டை அல்லையே அள்ளிமுத்து பந்தயம். நண்பா சுவாமி ஸ்ரீ மகாபாரதம் என்றால் 4 காண்டங்கள் 18 பருவங்கள். 18 பருவங்களை விட்டு ஆரணிய காண்டத்திலே ஒரு கிளையாகிய ஆர்ப்பாட்ட ஆரவல்லி அள்ளிமுத்து பந்தயம். ஆமாங்க, ஆர்ப்பாட்ட ஆரவல்லி அள்ளிமுத்து பந்தயம். இந்த நாடகத்தில் அல்லையே பல்வேறு திருமணம். இந்த நாடகத்திலே அகண்ட மார்பு கோரை பற்கள் முட்டை கண்கள் விசாலமுள்ள புலிகள் செம்பட்ட தலையோடு நான் வந்திருக்கிறேன். நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன சொன்னாலும் தெரியுங்க. சொல்கிறேன் வா.
எனக்கு மயிருக்கிறப்பே தெரியும் அதெல்லாம் சத்தியமா மூளை இருக்காது அட்டக்குது பாட்டு பாடுனேன் ஆட்டம் ஆடிட்டு தெரியுங்க நான் செவனேன்னு ஓரமா தெரியுங்க தனியா போறேன்னு சென்டர் வந்தா பாடம் அடிக்கிறேன் பைத்தியமா இல்ல நீ பாடமாட மாடு மேய்க்கிறவனா என் அருகில இருக்காத காரணத்தினால் வந்த கோபங்கள் அது உங்க கோபம் வந்துச்சு ஆமா கோபம் வந்தா கருமகண்டுக்குள்ள போயிட்டு வர்றோம்ட்டு இது வாரேன் கொண்டா கொண்டா இவருக்குனே வச்சிருக்கேன் வா நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல சாமி தெரியாம இங்க வந்துட்டு ஆட்டங்க இங்க வா இது கையில புடிய என்ன அடுப்பா ஓதுற யோ திருப்பி பிடிச்சி இப்படி 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 பிடிச்சிக்கிட்டியா அதுல என்ன தெரியுது பாரு உங்க அக்கா கூட்டு வர தெரியும் யோ இப்படி பிடிச்சி இப்படி மண்டி போட்டு உட்காருப்பாங்களா கொஞ்சம் சிரமம் தான் உட்காருப்பாங்களா எங்கடா பார்த்து பாருங்க பீ வந்துடும் இப்படி இப்படி வை கை வை நல்லா பாருங்க மகாஜனங்களே நாகம்மா கோயிலுக்கு முன்னாடி புத்துக்கண்ணு இருக்கும் புத்துக்கண்ணு எடுக்கிற மகடி ஊதுற பொம்மையாட்டுமே இருப்பான் எப்படியோ சூப்பரா இருங்க நண்பா செம்மணி கணேசனாட்டமே அகண்ட மார்பு அகண்ட மார்பி கோரை பற்கள் விஷாலமுள்ள மொழிகள் இல்லைங்க திருட்டு முடியுது விஷாலமுள்ள மொழிகள் விசால உள்ள மொழிகள் எப்படி வந்திருக்கிறே வந்திருக்கிறியே நான் யார் தெரியுமா தாங்கள் யார் பொறுமை உணர்ந்துராத எட்டு போடஞ்சு போயிரும் எவ்வளவு ஆகுது 12,000 கெட்டித்திர பலமுடைய அவர் படிப்பு என்னுடைய பெயரோ வெற்றி மதகிரியோர் பீமசேனன் என்னது பெயர் அப்ப என் பேரை கண்டா உனக்கு மாரடிக்கிற மாதிரி இல்லடா அனுப்ப புண்டா அவன் மாரடிச்சான் அவனை ஊம்பே ஏங்க ஒரிஜினல் சாமி இவன் மண்டையோட இவன் மண்டைய மாதிரி சாமி இங்க பெருக்கா கரண்டுச்சாடுங்க செட்டு போயிடும் போயிரு அவசர கொடுத்து அடிக்கிறான் அன்னைக்கு படிவாங்கறான்டா போயிடுறா நான் நன்றாக இருக்கிறேன் நானு ஏன்டா நான் செத்து போயிட்டு நான் மாரடிக்கிறேன் பகனாடே உன்னைத்தான் மூடணும் பாய் பேசவே கூடாது என்னை அடிக்கத்தானே முடியும் சொன்னீங்க மகாராஜா சம்பாதிச்சவங்கள எல்லாமே கடனே தான் வாங்குறாங்க சம்பாதிக்கிறது கல்யாணம் இருக்குது அப்படி வெற்றி வதகிரியா பீமசேனாக இருந்தாலும் உங்க வாய் தந்தை உங்க அம்மா இருங்க 10 மாதம் 300 நாள் 3000 தத்துவநாடி அங்கத்தில் ஈண்டெடுத்து வாடா மகனே வருகாலத்தில் இளவரசனே என்று வாடா மகனே வருகால குடியார என்று இளவரசனே என்று குடியாரன்னா குடியாரன் சத்த இளவு கூட நான் போனதில்ல சொல்லி போடுவேன் எப்படி இளவுக்கு போவ புல்லா குடிச்சு புள்ள கையில பிடிச்சி படுத்துவிய யாருக்கு இல்லையாப்போ அது வந்து காலில் சொல்றேன் என்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய தெய்வங்கள் யார் தெரியுமா யாருங்க உங்க அம்மா சொல்கிறேன் வா
ஏ சண்டாளா 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 ஏன் மாமா மத்தவகரணா ஏப்பா இந்த எல்லாம் கீழே விழுந்தானே சேச்சி அப்படியே கூட்டு வந்து தூக்குறதுக்கு அப்படி யானை ஏத்திட்டு போற மாதிரி தான் தெரியாம பாலம் இருந்து யானை இறங்கி சாட்டுது கரெக்ட்ல இருந்து நண்பா சுவாமி கொம்பா என் தாயோ தாயோ குந்தி மந்தாரை ஓ தாயாரோ குந்தி வந்தாரே என் தந்தையார் யாரு தாய் ஒண்ணு தந்தை ஒண்ணு வேணும்ல என் தந்தையினுடைய பெயர் தான் பாண்டு பாண்டு ஏங்க கோயில் விசேஷத்துக்கு அடிக்கிறீங்க காரியத்துக்கு எவ்வளவு போகுது இப்ப என்னத்துக்கு பாண்டு அடிக்கிறோம் சொல்றீங்க பாண்டுன்னா பாண்டு அடிக்கிறது இல்ல அப்புறங்க வேற என்ன என் தந்தையாருடைய பெயரோ பாண்டுபுத்திர மகாராஜன் பாண்டுபுத்திர மகாராஜன் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரை அம்மாவிற்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க குந்தி மந்தாரை குந்தி மந்தாரை இரு தாய்களுக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் எத்தனை பேர் பிறந்தீங்க நண்பா சுவாமி நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா எத்தனை பேர் பிறந்தீங்க அந்த குருகுலத்தில் உதித்த மன்னராய் கருமண்ணி மென்னதுன நகுலத்த காதேவ தைத்த பேர்களா அந்த சந்திரகுலத்தில் உதித்த மன்னராய் கருமண்ணி மென்னதுன நகுலத்த காதேவ தைத்த பேர்களா நல்லா கூடி நல்லா நல்லா தங்கையாளா பொறுமை மூச்சு வாங்கி பேச ஒன்றும் அவசரம் இல்லை ஏன் மூச்சு இப்படி வாங்கி தூக்கி விடுறியா நான் முருகத்துக்கு எதுமா வரேன் குருநாடு குருகுலம் குருநாடு குருகுலம் முதல்வர்கள் ஐவர்கள் முதல்வர்கள் ஐவர் மதிவான சந்திரகுலம் பதினாலு சந்திரகுலம் பாண்டூராஜன் ஈன்ற பாலர்களோ ஐவர்கள் பாண்டுராஜன் ஈன்ற பாலர்கள் ஐவர்கள் அப்படி ஐவர்களாக இருந்தாலும் நாங்கள் யாராரு பிறந்தோம் யார் யார் பிறந்தீங்க யார் யாருக்கு பிறந்தீங்க குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள் எத்தனை பேரு அந்த கொண்ட மாதிரி இல்லையா இல்லையப்பா என் தாயாகப்பட்ட குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள் எத்தனை பேரு எத்தனை பேரு சரியாக மூவர்கள் பிறந்தோம் சரியாக மூவர் சொல்றீங்களே யார் யார் பிறந்தீங்க மந்தாரா தேவிக்கு பிறந்தவர்கள் யாரு யாரு அவர்களும் சரியாக 3 பேர் பிறந்தார் அவங்களும் சரியா 3 பேரு சண்டாளா இவர்களுக்கும் யார் யார் பிறந்தோம் யார் யார் பிறந்தீங்க தர்மமே நிச்சயம் தர்மமே நிச்சயம் தர்மமே ஆச்சாந்தர காலம் என்று சொல்லக்கூடிய கருத்ததே தண்ணி வெறுத்ததே பால் என்று நினைக்கக்கூடிய யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தாராபுகள் வரைத்த தர்மர் என்னுடைய அண்ணா யுதிஷ்டர் என்கிற தாராபுகள் வரைத்த தர்மர் உங்க அண்ணா 12,000 கஜேந்திர பலமுடைய கொஞ்சம் ரோட்டோரங்க தள்ளி உட்காருங்க இந்த வண்டிக்கு கொஞ்சம் என்னோட பார்க்கலாம் டிரைவர்னா ரைட்ல ஒரே ஒரு ஆட்டி விட்டு போ என்னடே இங்க பிறந்தா ஜனமா இல்ல அதான் சர்க்கார் முட்டுக்கட்டு கண்ணு தெரியல இல்லையா டிரைவர் சரியில்லை அதான் ரிவாஜ் எடுத்து விடு வண்டி சரியில்லைங்க டிரைவர் சரியில்லை 12,000 கஜேந்திர பலமுடைய பீமசேனன் என்னுடைய பெயர் ஓ தங்களோ பீமசேனன் உங்களோட 2 எனக்கு நேரிட்ட இளையோன் யாரு ஆமாங்க அவருக்கு மட்டும் 2 கொண்டு எனக்கு நேரிட்ட இளையோன் யாரு நேரிட்ட இளையோன் யாரு 11 பெயர் அண்ணா அண்ணா சத்தம்
40,000 ரூபாய் கொடுத்து கூத்து எதுக்கு வைக்கிறீங்க? நாங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கு தான் வைக்கிறீங்க. பதினோரு பெயர் 32 லட்சணங்கள் பொருந்திய பல்லிலே பரிசீலனை, பாதத்திலே செந்தாமரை, முதுகிலே மச்சரேகை, தொப்பிலே உமையவாணிக்கம், பாதத்திலே செந்தாமரை, இப்படி 32 லட்சணங்களை பொருந்திய 16 பெயர்களுடைய பார்த்திப அர்ஜுனன் எனது இளைய தம்பி. பார்த்திப அர்ஜுனன் உங்க இளைய தம்பி. நாகமுடி தரித்த நகுலராஜன் எனது இளைய தம்பி. நாகமுடி தரித்த நகுலராஜன் உங்க இளைய தம்பி. அது மட்டுமல்ல, சாஸ்திர கொடிவேந்தன் சகாதேவன். சாஸ்திர கொடிவேந்தன் சகாதேவன் எனக்கு நேரிட்டு இளைய தம்பி. எனக்கென்று ஒரு தங்கை பிறந்திருக்கிறார். யாரு? தங்கச்சிடா? ஆமாப்பா. மச்சான் நல்லா இருக்கியா மச்சான்? மச்சான் ஒரு செவடியப்பு இல்ல கால் மேலப்பு. மச்சான் ஒரு லவ குடி இல்லப்பா குடிக்கிறது இல்ல. நான் அப்படி பண்ற? தங்கச்சி இருக்குதா? இருக்குதப்பா. மச்சான் ஒரு சைலே டேய் ஏனா நீ கட்டி உனக்கு ஈயந்திர போது கம்முல இருக்கு. இங்க நான் சத்தம் போடுறேன். அங்க 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 போறீங்கன்னா அங்கேயே போய் சத்தம் போடுறீங்க. அது அப்படித்தானே ஏன் கத்துறீங்க? அவங்க பேச்சுட்டு அவங்க ஊரு கூத்தாட வந்திருக்கிறோம். பாவம் அவங்க ஆட்சி செலவு பண்ணி கூத்துட்டுறாங்க. வந்து வாய பேச்சாங்க. உங்க ஊரை நாடிதான் நாங்க வந்திருக்கிறோம். சத்தம் போடாம ஆதரவு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆமா, கதையை நடத்தி தர்றது எங்களுடைய பொறுப்பு. இப்படி சத்தம் போட்டு இருந்தா எப்படி நாங்க கதை நடத்துறது? நாங்க சொல்றது உங்களுக்கு காது கேட்கணும். தலை வைக்கலும் கேட்கணும்ல. நீங்க பாட்டுக்கு தன்னை போல பேசினா எப்படி சந்தையில பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசினா வேணா என் சம்பளத்துக்காக கூட்டத்தில் ஏன் போயிருவாங்க. நான் புண்டை யாரா இவங்கிற மகாராஜா அமைச்சர் காண புண்டாரு பேசுற. அப்படி என்னுடைய ஆசைக்கு அன்பிற்கு பிறந்துட்ட தங்கச்சி டொரினா குடிக்கிறியா? இல்லப்பா குடிக்கிறது இல்ல. ஏமச்சா அப்படி பண்ற? வாமச்சா சோறு ஏங்க எங்க வீட்டுல தங்கச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். என்னமோ மச்சான் மாமாங்கிற என்ன விஷயம்? அப்பா நினைக்காதீங்க. அதாவது பொட்டப்பாங்கிற ஊர் எல்லாம் மாமச்சன் வீடு. சரி, பசங்கிற வீடு எல்லாம் பங்காளி வீடு. ஒவ்வொன்னா வரிசையா கேட்கணும். அதாவது உங்க சித்தப்ப மூட்டுல ஒரு புள்ளக்குன்னு வச்சுக்கோ. உங்க சித்தப்பனு சின்ன மாலி என்ன ஆகுது? சின்ன மாமியார் சின்ன மாமியா ஊடெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். பரவாயில்ல வாடகை கொடுத்தா. சரி, உங்க பெரிய மூட்டுல ஒரு பொண்ணு இருக்குது. பெரிய மாமியார் பெரிய மாமியாங்க. உங்க ஊரு சீக்கிரம் அழியுது. போட்டு மண்ணு கொடுத்தா. சரி, உங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குது வச்சுக்கோ. சொந்த பொண்டாட்டி. ஐயா மாரியாத்தா எப்படின்னா எங்கேயும் செலவு போயிட்டியா? ஏங்க என்னாச்சு? ஏடா தங்கச்சி இல்ல? என் தங்கச்சி உள்ள விட்டா போவாதோ? அவருக்கு மட்டும் சிமெண்ட் வச்சு அடைச்சு வச்சுக்கிறோம். அதாவது கேட்க மாட்டாங்க. அப்படி நீங்க ஹைவே பிறந்திருந்தாலும் என் தங்கையினுடைய பெயர் என்ன? தங்கையின் பெயர் என்ன? என் தங்கையினுடைய பெயரோ சங்குபதி. தங்கையின் பேர் சங்குபதியாக இருந்தாலும் ஐவரும் எங்க ஆண்டு வரீங்க? உங்க நாடு நகரம் எது? எங்களுடைய நாடு நகரம் எது? என்னுடைய நாடு அது எது? உலகம் என்பது 56 தேசங்கள். அது என்னென்ன? அங்கம், அருணம், ஆந்திரம், இலாடம், பொட்டியம், பரிசம், கலிங்கம், கண்ணாடம், ஆபாசம், உத்திரம், கேரளம், கெங்கனம், புனிதம், பல்லாம்பேரும் விதர்பா தேசங்கள் எனது சொந்த நாடு. என்ன தெரியுமா? என்னுடைய நாடோ டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்திராபுரம்.
டெல்லி என்கிற அஸ்தாபுரம் உண்மைதான். ஏங்க மூடி நல்லா இருக்கிறாரா? ஏன்னா ஜோடா முடியா இல்ல லவோ பாட்டில் முடியா? யோ இல்லைங்க எங்க தாத்தா மோடி தாத்தா நல்லா இருக்கிறாரா? ஏன் அவருக்கு என்ன இல்லைங்க நீங்க டெல்லியில இருக்கிறீங்களா பாத்தீங்களா? நண்பா? ஏங்க நான் பாக்குறேங்க. அவர் நன்மையோட தாப்ப ஆட்சி ஆண்டு இருக்கிறாரு. அமைச்சர் நீ இருக்கிற அவருக்கு என்ன குறை? நண்பா, என்னைக்கு அவ கொடுக்குறோமோ அன்னைக்கு அவர் கொடுப்போம். என்னுடைய நாடு டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். டெல்லி அஸ்தாபுரம் உங்க நாடு சொல்றீங்களே அது உங்க சொந்த நாடா? அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் வேற யாராவது இருக்கிறாங்க? நண்பா, சுவாமி இந்த அத்திபுரத்திற்கு 3 பேர் அரசர்கள் ஆவார்கள். முதலிலே பிறந்தவர் திருதராட்டின மன்னன். திருநாட்டின மன்னன். இரண்டாவது என் தந்தையாராகப்பட்ட பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன். மூன்றாவது விதுர மகாராஜன். மூன்றாவது விதுர மகாராஜன். அவருக்கு திருமணம் இல்லை. ஓ கல்யாணமே இல்ல. அதனால அமைச்சராக இருக்கிறார். ராஜபாதையில அமைச்சரா இருக்கிறாரு. உண்மைதான். சரி சரி கட்ட அப்படி பிரம்மச்சாரி. திருதராட்டின மன்னனுக்கும் காந்தாரிக்கும் எத்தனை பேர் பிறந்தார்கள்? துரியோதனன், துர்ச்சோதனன், துன்முகன், ஜெகன், விந்தன், அணிவந்தன், குண்டன், குண்டோதரன், இப்படி சொல்லப்பட்ட சரியாக 99 பேர் பிறந்தார்கள். முந்தி வைக்க போவேன். ஏன் நல்லாட்ட பண்ணா சுவாமி மத்தளக்கார அனுபவம் நல்லா இருக்க மாட்டேங்குது. மலையில கட்டி போட்டாங்க. ஒரு பாட்டி பேர் போகணும் மலை விட்டு இறங்கிருக்க மாட்டான். நண்பா, சுவாமி அப்படி அதாவது காந்தாரிக்கும் திருதராட்டின மன்னனுக்கும் பிறந்தவர்கள் சரியாக 99 பேர். ஏய் நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுறாங்க. பொறுமையா பேசு. அவர்களுக்கும் ஒரு தங்கை இருக்கிறார். அவர்களுக்கு தங்க இருக்குது. அவளுடைய பெயரோ துர்ச்சடை. ஓ அவர் பேரு துர்ச்சடை. உண்மைதான். பாவஜமே அந்த பொம்பளை. அப்படி சரியாக 100 பேர்களை பெற்றெடுத்தார். அதாவது அவர்களுக்கு கௌரவர் என்று பெயர். ஓ திருநாட்டி மாமன் பெற்றவருக்கு கௌரவன் என்று பெயர். உண்மைதான். உங்களுக்கு நாங்களோ பாண்டு மகாராஜனுக்கும் குந்திமந்தாரிக்கும் பிறந்தவர்கள் சரியாக 6 பேர் பிறந்தோம். சரிங்க. அப்படி 6 பேர்களாக பிறந்திருந்தாலும் இந்த நாட்டுக்கு உரிமைப்பட்டவர்கள் யாரு? இந்த நாட்டுக்கு உரிமைப்பட்டவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பி 105 பேர்களும் உரிமைப்பட்டவர்கள். 105 பேர் நாட்டுக்கு உரிமை பெற்றவரே. இந்த அத்திபுரம் எங்களுக்கே சொந்தமா? உங்களுக்கே சொந்தமா? அல்லது பேரான பெரிய தந்தையார் மகனாக வழங்கக்கூடிய துரியோதனாதிகளுக்கே சொந்தமா? சொந்தமா. இது யாருக்கு சொந்தம்? யாருக்கு நண்பா? சுவாமி இது எங்களுக்குள்ளே வந்த விளையாட்டு. ஓ விளையாட்டு விளையாடுறீங்க. பள்ளிக்கு சென்று பாடசாலை விட்டு வீடு திரும்புகிற போது மைதானத்திலே நாங்கள் விளையாடி வந்தோம். மைதானத்துல விளையாடி வரீங்க. என்னென்ன விளையாட்டு? என்னன்னாங்க? பந்தாடுவது, கபடி ஆடுவது, கோலி ஆடுவது, கோலி ஆடுறது, வில்வித்தை, கதாயுத பயிற்சி, இப்படி சொல்லப்பட்ட பற்பல விளையாட்டுகளை விளையாடினோம். பற்பல விளையாட்டு அவ்வளவுதானா? அப்படி இருந்தாலும் நாங்கள் முதலிலே கோழி குண்டு விளையாட்டு விளையாடினோம் சிறு வயதிலே. கோழி குண்டு விளையாடுறீங்க. அந்த விளையாட்டிலே நாங்களே வெற்றி பெற்றோம். கோழி குண்டு விளையாட்டுல நீங்களே ஜெயிக்கிறீங்க. அது மட்டுமா? அதாவது கபடி ஆடுவதிலே நாங்களே வெற்றி பெற்றோம். கபடியில நீங்களே ஜெயிக்கிறீங்க. இறுதியாக கௌரவர்களும் நாங்களும் பந்து விளையாட்டு விளையாடினோம். ஒரு மாண்டவரும் பந்து விளையாடுறாங்க. ஆமா. சரி அந்த விளையாட்டுல அந்த விளையாட்டிலே என்ன நடந்தது? அதாவது நாங்கள் அனைவர்களும் அடித்த பந்துகளை அந்த துரியோதனாதிகள் பிடித்தார்கள். அப்படி பிடிக்கிற போது கடைசியாக எனது தம்பியாக விளங்கக்கூடிய வெற்றி மதகிரி, அதாவது நான் அடித்தேன் பந்தை. பந்து அடிக்கிறீங்க. நான் அடிக்கின்ற போது அந்த பந்தாகப்பட்டது போகின்ற வேகத்திலே அந்த கௌரவர்கள் அனைவர்களும் சொத்து என்று விழுந்து விட்டார்கள். அந்த பந்து போற விசையில காத்துப்பட்ட பந்து போற விசையில அந்த காத்துப்பட்டு சொத்து என்று விழுந்து விட்டார்கள். ஓ கௌரவர் எல்லாம் மலை இமயபால சரிறாங்க. ஆனா அந்த துரியோதனன் என்ன செய்தார்? என்ன பண்ண? தட்டாடி தடுமாறி நின்றான். தடுமாறி நிற்கிறான். எத்தனை பேர் உழும்போது அவன் மட்டும் ஏன் நிக்கிறான்? ஏனென்றால் நாங்களோ சரிபலம் அடைத்தவர்கள். சரி பலம் படைச்சவரு யாராரு? சரிபலம் அடைத்தவர்கள் யாராரு? என்ன செவ்வாழையா? நானும்
தந்திரம் அடக்கும். ஏன் அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சமா வாங்கி 10 தடவை சொல்லலாம். அதாவது ஏன் எல்லாரும் வரும்போது அவங்க ஏன் நிக்கிறாங்க கேட்டா அவங்க கொண்டு வாங்க நீங்க ஆளாளுக்கு பார்த்துட்டு அவங்க நாங்க எந்த எங்களுக்கெல்லாம் கூடத்துல கோயந்தா போட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. விடிஞ்சா சம்பளம் தரீங்க. எங்களை கூப்பிட்டு வந்து விட்டு இப்ப நீங்க நாய் மேய்ச்சதுல எங்களை கொண்டு வந்து விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது முன்னாடி கேட்கலாம், முன்னாடி ஒரு 4 பேர் கதை கேட்கறாங்கன்னா எப்படி புரியும் பார்க்கலாம். தம்பி அப்படி திருவாரூர் மட்டும் நிக்கிறான் நண்பா சுவாமி. அப்படி தட்டாடி தடுமாறி திருவாரூர் மட்டும் நின்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எங்களுக்கு பகை வந்தது. போகின்ற வழிதனிலே பொய்க்குழி, நடக்கின்ற வழிதனிலே நச்சுமோல், குடிக்கின்ற ஜலத்தினிலே கூர்வசி, படுக்கின்ற பாய்தனிலே பாம்பு, இப்படி எல்லாம் எண்ணற்ற வஞ்சகம் செய்த துரியோதனன் இதற்கெல்லாவற்றுக்கு நாங்கள் யாரு மூலியமாக நாங்கள் தப்பித்தோம். யார் மூலியமா தப்பிச்சீங்க? சங்க துபாரையை பொறுப்பிடமாக காண்டருளிய என் தாயோடு உடன் பிறந்த தாய்மாமன் கிருபையினால் நாங்கள் தப்பித்து பிழைத்தோம். தாய்மாமன் கிருபையால தப்பி பழத்தீங்க. மீண்டும் என்ன செய்தார்? என்ன பண்ணாரு? மகனுக்கு பூர்வ திருமணம் என்று அதாவது அரக்கினால் மாளிகை கட்டினான். அரக்கு, பஞ்சு, மெழுகு, குங்குலியம் என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு எதிரான பொருட்களால் ஒரு அரக்கு மாளிகை உற்பத்தி செய்தான். ஓ, நெருப்புக்கு நேர் எதிரான பொருள். யாரை வைத்து? யாரை வச்சுக்க? கனகன் என்ற சிற்ப சாஸ்திரி வைத்து அந்த மாளிகை கட்டும் போது அதிலே எங்களை தங்க வைத்தார். தங்க வைக்கின்ற போது அந்த அரக்கு மாளிகைக்கு புரோதனன் என்று சொல்லக்கூடிய மந்திரியை விடுத்து தீ வைக்க சொன்னான். அரக்கு மாளிகைக்கு தீ வைக்க சொல்றான் புரோதனன் விட்டு. அப்போ என் அண்ணனாகப்பட்ட தாராபுகள் வைத்த தர்மர் சொன்னார். அதாவது வனங்களே பத்தி எரியக்கூடும், அதில் உள்ள அன்ன பத்திகள் சிறு சிறு பத்திகளாகப்பட்டது தப்பிக்க வழி தேடும் என்று என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த அதாவது தர்மராஜன் சொன்னார். தர்மரோட வார்த்தை. அப்ப சொல்கிற போது அண்ணா அதாவது இதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழி எப்படி எப்படி அப்படி என்று கேட்கிற போது இதோ ஒரு வஜ்ர தூண் இருக்கிறது. வஜ்ர தூண் இருக்குது. இந்த வஜ்ர தூணை எட்டி உதைத்தால் அதிலே ஒரு சுரங்க வழி பாதை இருக்கும். அந்த சுரங்க வழி பாதையாக பாதையில் நீங்க தப்பித்து வழி செல்லுங்கள் என்று உரைத்தார்கள். அப்படி சொல்கிற போது தாராபுகள் வரித்த தர்மர், ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுனன், அழகு மன்னன் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், என் தாயாரோடு அதாவது 6 பேர்களும் நான் என் முதுகினால் தாங்கி அந்த சுரங்க வழி பாதையில நான் சென்று கொண்டிருந்தேன். பாதையில தூக்கிட்டு போறீங்க. இறுதியாக முடிந்தது எங்கே? இடுபாவனம் சென்றோம். இடுபாவனத்துல போய் முடியுது. இடுபாவனத்துக்கு சென்று இடுபாசூரனை நாங்கள் மடித்தோம். இடுபாவனத்துக்கு போய் இடுபாசூரனை மடிக்கிறேன். இடுபாசூரனை மடித்து மும்மல கமலக்கனியை நான் திருமணத்தை செய்து கமலக்கனியை திருமணம் முடிக்கிறீங்க. அப்படி திருமணத்தை முடித்து மீண்டும் எங்கே சென்றோம்? எங்க போறீங்க? முன்னூத்தி மங்கலம் சென்றோம். முன்னூத்தி மங்கலத்திலே ஒரு பார்வனர் வீட்டிலே தாய் அல்ல அனைத்து பேர்களையும் அதில் தங்க வைத்து விட்டு அந்த பார்வதி அம்மாளாகப்பட்டவள் அழுது கொண்டிருந்தார். எப்படி? எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன். அந்த மகனும் அந்த பக்காதுரனுக்கு இரையாகி விட்டால் நான் என்ன செய்வேன் அப்படி என்று கேட்டு என் தாயார் இடத்தில் உரையாடி கொண்டிருந்தார். உரையாடுறாங்க பார்வதி பெண்ணு. உண்மைதான். அப்போ எனக்கு இருப்பது 5 மக்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் போனா கூட மீதி 4 வைத்து நான் எப்படியாவது இறுதி காலத்தை முடித்து விடுவேன் அப்படி என்று சொல்ல அதே சமயத்திலே என்னிடத்தில் என்ன கொடுத்தார்கள்? 7 வண்டி சாப்பாடு, 7 எருமக்கடா, ஊறுகாயாக தொட்டுப்பதற்கு நான். ஊறுகாயை தொட்டுக்கிறது நீங்க. உண்மைதான். இப்படியாக கொடுத்து அனுப்புகிற போது ஓடிட்ட வழிகளிலே நான் என்ன செய்தேன்? அந்த 7 வண்டி சாப்பாட்டையும் 3 உருண்டையாக பிடித்தேன். சாப்பாட்டையும் 3 உருண்டை பிடிக்கிறேன். அந்த 7 எருமக்கடாயை எங்கே அனுப்பி வைத்து வனத்திற்கு மேய் அனுப்பி வைத்து விட்டு மாடு மேய்க்க அனுப்பி விட்டேன். அந்த 3 உருண்டைகளையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு மாட்டு வண்டியிலே நான் சென்று கொண்டிருந்தேன். சரி, எதிரிலே வந்தான் பக்காசூரன். எதெல்லாம் பக்காசூரன் வருகிற போது அவனை கேலி கிண்டல் செய்வதை போல
அந்த 3 உருண்டை சாப்பாட்டையும் நானே சாப்பிட்டு கொண்டு சென்றேன். 7 வெண்டி சாதத்தை 3 உருண்டையா பிடிச்சி அந்த 3 உருண்டையும் நீயே சாப்பிடுற. சாப்பிட்டு கொண்டே நான் சென்றேன். ஆமா சாமி போயிருக்கலாம். அதான் ஒரு முன்னாடி தொப்பு கொடுத்துக்கிச்சு. அப்படி போய்கொண்டிருக்கும் போது அந்த பீமன் கடூரமாக கோபத்தோடு இருந்தான். கோபத்தோட இருக்கிறாரு. அப்படி கோபத்தோடு இருக்கிற போது எங்கே எனக்கு சாதம் என்று கேட்டார். எங்கன்னு சாதம் எங்கன்னு கேக்குறாரு. எனக்கு சாப்பாடு எங்கே என்று கேட்டார். 3 உருண்டை சாப்பாட்டையும் நானே சாப்பிட்டு விட்டேன் என்று உரைத்து சாப்பிட்டுன்னு சொல்றீங்க. அப்படி அந்த பக்காத்துருடத்தில் 3 உருண்டைகளை நானே சாப்பிட்டு விட்டேன் என்று உரைக்க பக்காத்துருடக்கும் எனக்கும் அதாவது யுத்தங்கள் நடந்தது. யுத்தங்கள் நடக்கிற போது அந்த பக்காத்துடன் நான் ஆக்கத்தோடு செய்தறிந்தேன். பக்கா சொல்றேன் ஆக்கையாக கிழிச்சிட்டீங்க. ஆக்கை போல் கிளி தெரிஞ்சிட்டு மீண்டும் எங்க செய்தோம். மீண்டும் அதாவது நாடு கேட்டோம். நாடு கொடுத்தாரா? நாடு கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். சரி, திருதராட்டிர மன்னன் என்ன செய்தார்? என்ன சொல்றாரு? வடக்கே நின்று தெற்கே கை நீட்டி காட்டினான். வடக்கு நின்று தெற்கே கை நீட்டி காட்டுறாரு. அங்க என்ன இருந்தது? ஏங்க என்ன காரணம்? காண்டாவனம் இருந்தது. அகண்டதோர் காண்டாவனம் இருக்குது. அந்த அகண்டதோர் காண்டாவனத்தை என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் அக்னி பானத்தால் எரித்து தகனம் செய்தான். அக்னி பானத்தால காண்டாவனத்தை எரித்து தகனம் செஞ்சிட்டாரு. தகனம் செய்து இந்திரனை தலைவையாக கொண்டு அதுக்கு இந்திர பிரஸ்தவம் என்று சொல்லி அந்த இந்திர பிரஸ்தவத்திலே இப்பொழுது நாங்கள் அதாவது காலங்கள் கழித்து வருகிறோம். இந்திரனை தலைமையாக கொண்டு இந்திர பிரஸ்தவம் உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனா சுவாமி எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? தினந்தோறும் வேலை சொல்லி ஆகட்டா. தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை சாமி? என்ன ஊருக்கு போறதா? அதாவது கானகங்கள் செல்வது, காய்கறிகளை பறிப்பது, என் அண்ணன் தம்பிமார்களை இடத்தில் கொண்டு வந்து கொடுப்பது, கொடுக்கிறது. அது மட்டுமல்ல நறு மலர்களை அதாவது கொண்டு வந்து என் அண்ணனாகப்பட்ட தர்மராஜனுடைய பாதத்தை பணிவது எனக்கு வேலையாகும். பறித்து வந்து அண்ணன் தர்மர் பாதம் பணியணும். ஆனா நேற்றைய தினத்திலே என்னிடத்தில் ஒரு வாய் வார்த்தை சொன்னார். நான் கண்ணு போனதை இங்க பாருண்ணா. இன்னைக்கு எத்தனை நாள் கழிச்சு கையில வருது. ஒன்ன பார்க்க பரவாயில்ல, நல்லா பெருக்காடிப்பியாட்டுக்குது நண்பா. அப்படி என்னுடைய அண்ணனாகப்பட்ட தர்மராஜன் நேற்றைய தினத்தில் என்ன உரைத்தார்? என்ன இருக்கிறாரு? வெற்றி வதகரிய பீமா இருப்பதோ 4 திசைகள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசைகளிலே அதாவது மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 3 திசைகளை மட்டும் நீ செல். 3 திசைக்கு மட்டும் போ. ஆனா கிழக்கு திசை மட்டும் செல்ல வேண்டாம் என்று உரைத்தார். சரியா? ஏன் என்ன? இந்த கிழக்கு திசை மட்டும் போக வேண்டாம் என்று உரைத்திருக்கிறாய் அண்ணனாகப்பட்ட தர்மராஜன். அந்த கிழக்கு திசையில மட்டும் என்ன இருக்கும்? கிழக்கு திசையில பாத்தீங்கன்னா நிறைய பீக்கி பெட்டு வச்சிருப்பாங்க. பெருங்குத்தா குத்தா சாமி என்ன எடுத்துட்டா? அந்த கிழக்கு திசையில ஏதாவது அதிசயங்கள் இருக்குமா? இருக்கு சாமி. அதிசயம் என்னன்னு கேளு. உங்க ஆயாக்கு இது வண்ணது காக்குமா? அந்த அதிசயத்தை நாம் எப்படியாவது கண்டே ஆக வேண்டும். கிழக்கு திசை போய் அதிசயத்தை பாக்குறோம். உண்மைதான் சாமி. நான் ஒன்ன சாமி பேக்கி தெரிஞ்சுனா உனக்கு சரிபலமாக நான் இருக்கிறேன். நீ எப்பட நான் இருக்க மாட்டேன்டா. உனக்கு எந்த ஒரு அச்சமும் வேண்டாம். அப்படிதான் சொல்றாங்க. போனப்ப என்ன வரமோ தெரியல. அந்த கிழக்கு திசை மட்டும் ஆயிரம் இருந்தாலும் உங்க அண்ணன் சொல்லி இருக்கிறாரு அந்த கிழக்கு திசைக்கு போக கூடாதுன்னு. அதையும் மீறி போனா அப்புறம் அண்ணன் கோச்சிக்க மாட்டாரா? 2000 இருந்தாலும் அந்த கிழக்கு திசை மட்டும் நான் போவேன். வைக்காதீங்க. 375 ரூபா. ஏன்டா சம்பளத்துக்கு அடிப்படுற? இல்லைங்க, நான் பிக்சடு இன்னைக்கு. நண்பா, அந்த நேர்கிழக்கு நாம் சென்று அங்கே என்ன இருக்கிறது? என்ன இருக்குது? அந்த நேர்கிழக்கே மட்டும் என்ன அதிசயங்கள் இருக்குது? அதை கண்டு வர வேண்டும். கண்டு வரணும். வா போகலாம். வா போலாம். மந்திரி அங்கே போக வேண்டும்.
சாமி இந்த நேரான நேர்களுக்கிலே பாரு எப்பேற்பட்ட மலர்கள் எல்லாம் இருக்குது. இந்த மலர்களை பறிக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அங்கே நாய் ஊழற மாதிரி சவுண்ட் வருதுங்க. அது இல்ல அடியே விமானி அங்க உள்ள போவாதே நில்லுன்னுது. அது என்ன சவுண்டுன்னு தெரியல. என்னன்னு எதுக்கு பொறுமையா நின்னு பாருங்க. அதாவது இந்த நேரான நேர்களுக்கு இந்த நெல்லூர் பட்டணத்துல அரண்மனையில மேல நின்று கல் சேவலாகப்பட்டது கூவுகிறது. என்னவென்று என்னனுங்க? அதே தட்டு கொட்ட வீமா தைரியக்காரா. நான் இப்படி பண்ணிக்கிறவன் நாவடுவாங்கல்ல. அடே தண்டு கொண்ட வீமா தைரியக்காரா, எங்களுடைய நந்தவனத்திலே மலர் பறிக்க வந்திருக்கிறாயே. இந்த மலரை பறிப்பதாக இருந்தால் எங்களுடைய மகாராணியாகப்பட்ட ஆர்ப்பாட்ட ஆரவலினுடைய வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயம் பெற்று போ. இல்லை என்றால் கற்ப பணம் கட்ட வேண்டும். பணம் கட்டணும். இல்லையே உனக்கு இருப்பதோ முகத்தல மீச. பேச எங்க மகாராணிக்கு ஆர்ப்பாட்ட ஆரவல்லிக்கு முழங்கால மீசன்னு சொல்லி இருக்குது. அது கல் சேவல் காலில் பேசுற சொல்லி இருக்குது. ஏங்க நாம எத்தனையோ பேருக்கு மீசைகளை முகத்துல பாத்துருக்கோம். கண்ணல பாக்குற மாதிரி ஒருத்தருக்கு இல்ல. எத்தனையோ ஆண்களுக்கு நாம பாத்துருக்கிறோம். இவருக்கெல்லாம் மறிக்க பாதியெல்லாம் வத்தியே போச்சு. ஆனா இந்த பொம்பளைகளுக்கு முழங்கால மீச இருக்குன்னு சொல்றாங்களே. மாயாவை கூட இடுப்புங்கிறதாங்க மீச. இந்த அம்மாவுக்கு எப்படி முழங்கால இருக்குது? அந்த முழங்கால மீசையை நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும். ஏங்க பொழைக்க மாட்டாங்க. ஏன் ஆம்பளைங்க போய் வண்டியில உள்ளவர்தான் பொம்பளையத்துல உள்ளவர்தான் பெருசாகுது. அந்த முழங்கால இருக்கிற மீசையை நாம பார்த்தே தீரணும். பார்த்தே தான் ஆகணுமா? அந்த முழங்கால இருக்கிற மீசையை நாம போய் பார்த்து குண்டாதரா போயிடலாம்டா, மாட்டிக்க முடியா. எப்படி இருக்குதுன்னு நாம பார்த்து வருவோம். பார்த்து வருவோம்.